மீன், கோழி, ஆட்டுக்கறி, முட்டை எது உடம்புக்கு நல்லது? உண்மை இதுதான். தெரியாமல் தொட்டு கூட பார்க்காதீங்க. சாப்பாடு என்றதும் நமக்கு முதலில் தோன்றுவது இது நல்லதா, அது கெட்டதா, அல்லது இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாதா என்பதுதான். ஆனால் உண்மை என்னவென்றால், எந்த உணவும் தனியாக நல்லது அல்லது கெட்டது என்று முடிவு செய்ய முடியாது. அது எவ்வளவு அளவில் சாப்பிடப்படுகிறது, எப்படி சமைக்கப்படுகிறது, யாருடைய உடம்பு அதை ஏற்றுக்கொள்கிறது என்பதையே பொறுத்துதான் அதன் பயன் தீர்மானமாகிறது. இது தெரியாமல் தான் நிறைய பேர் குழம்பி போய் இருக்கிறார்கள். மீன் சாப்பிட்டால் உடம்புக்கு லேசாக இருக்கும் என்று பலர் சொல்வது உண்மைதான். மீனில் உள்ள நல்ல கொழுப்புகள் இதயத்தை பாதுகாக்கவும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது. தொடர்ந்து அளவோடு மீன் சாப்பிடுபவர்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஆனால் அதே மீனை அதிக எண்ணெயில் வறுத்து அடிக்கடி சாப்பிட்டால் அதன் நன்மைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சமைக்கும் முறை இங்கே மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. கோழி உடம்புக்கு தேவையான புரதத்தை தரும் உணவாகும். தசைகள் வலுப்பெறவும் உடம்பு சோர்வு குறையவும் இது உதவுகிறது. வேலை சுமை அதிகமாக இருக்கும் மக்களுக்கு கோழி நல்ல சக்தி தரும். ஆனால் தோலோடு அதிக மசாலாவோடு தினசரி உணவாக மாறும் பொழுதுதான் பிரச்சனை உருவாகிறது. வாரத்தில் சில நாட்கள் சரியான அளவில் சாப்பிட்டால் கோழி உடம்புக்கு ஆதரவாகவே இருக்கும். ஆட்டுக்கறியை பற்றி பலருக்கு பயம் அதிகம். இது உடம்புக்கு வெப்பம் தரும், கொழுப்பு அதிகம் என்ற கருத்துக்கள் பரவலாக உள்ளன. ஆனால் உண்மை என்னவென்றால், ஆட்டுக்கறி உடம்புக்கு பலம் தரும் உணவு. இரத்த சோகை உள்ளவர்களுக்கும் உடல் பலவீனம் உள்ளவர்களுக்கும் இது உதவக்கூடியது. ஆனால் இது கடினமான உணவு என்பதால் அடிக்கடி அல்லது இரவு நேரங்களில் சாப்பிடுவதுதான் சிக்கலை உருவாக்குகிறது. முட்டை ஒரு முழுமையான உணவாக கருதப்படுகிறது. உடம்புக்கு தேவையான புரதம், சக்தி தரும் சத்துக்கள் அனைத்தும் இதில் உள்ளன. தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவது பொதுவாக உடம்புக்கு தீங்கு இல்லை. ஆனால் ஏற்கனவே சில உடல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் தங்களின் உடல் நிலையை பொறுத்து அளவை கட்டுப்படுத்துவது நல்லது. இங்கேயும் அளவுதான் முக்கியமான விஷயம். இப்போ எது மிக நல்லது என்று கேட்டால் அதற்கான பதில் எதையும் மட்டும் பிடித்து நிற்பது அல்ல. மீன், கோழி, ஆட்டுக்கறி, முட்டை அனைத்தையும் சரியான இடைவெளியில் சரியான அளவில் சாப்பிடுவதுதான் உடம்புக்கு பாதுகாப்பான வழி. ஒவ்வொரு உணவும் ஒரு குறிப்பிட்ட சத்தை தருகிறது. ஒன்றை மட்டும் சாப்பிட்டால் அந்த சமநிலை கெட்டுவிடும். கடைசியாக ஒரு உண்மை, ஒவ்வொரு மனிதரின் உடம்பும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஒருவருக்கு ஏற்ற உணவு இன்னொருவருக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகலாம். அதனால் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே பின்பற்றாமல் தன் உடம்பு சொல்லும் சிக்னல்களை கவனித்து சாப்பிடுவதுதான் உண்மையான ஆரோக்கியம். பயத்தால் உணவை தவிர்ப்பது அல்ல, புரிதலோடு உணவை ஏற்றுக்கொள்வதே உடம்புக்கு நல்லது.